தமிழ் முழக்க பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது பெற்ற தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா அவர்கள், செயலாளராக இருக்கக்கூடிய நசீர் அவர்கள், துணை இயக்குநராக இருக்கக்கூடிய அருள்ராஜ் அவர்கள், பொருளாளர் ரமணி அவர்கள், இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகளாகிவிட்டன இதே அரங்கத்தில் காந்திமதிக்கு தெரியும், கட்டளை கைலாசத்திற்கு தெரியும், திவான் ஐயா வந்து தூணவரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, பாப்பையா சார் இருப்பாங்க, ஆறுமுகம் சார் இருப்பாங்க, முருகன் சார் வருவார், நிறைய பேர் வருவார்கள். ஆனால் இடையிலே வந்திருக்கக்கூடிய இந்த தொற்று நோய் பரவிய ஒரு காரணத்தினாலே தமிழார் பிறருக்கு புற்றுநோயும் பற்றுநோயும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை 5 ஆண்டுகளாக நிறுத்திவிட்டேன். இப்பொழுது தொடர்ந்து புதன்கிழமை தோறும் மாலை 7 மணியிலே இருந்து 8:30 மணி வரை தமிழை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படை நோக்கத்திலே, ஏனென்றால் அந்த காணொளி கருத்தரங்கிலே இலங்கை மட்டக்களப்பை சார்ந்திருக்கக்கூடிய யுவராஜா அவர்கள், லண்டனை சார்ந்திருக்கக்கூடிய பத்மநாப ஐயர் அவர்கள், இன்னும் பல்வேறு அறிஞர்கள் அதிலே பங்கு பெற்று ஏறத்தாழ இங்கு நீங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த தொகை அளவிலே நேரடியாக பங்கு பெறுவார்கள். அவர்கள் சென்னையிலிருந்து வரலாம், பொள்ளாச்சியிலிருந்து வரலாம், திருப்பத்தூரிலிருந்து வருவார்கள், வேறு சில தேசங்களிலிருந்தும் வருவார்கள். அப்படிப்பட்ட முறையிலே செயல்படக்கூடிய அளவிலே தொடர்ந்து இந்த தமிழ் பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் முழக்க பேரவையினுடைய அதனுடைய அங்கத்தினர்கள், அதை மேற்கொண்டு நடத்தி செல்லக்கூடியவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். உங்களுடைய பணியானது மேலும் தொடர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாளையங்கோட்டைக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு திவான் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய சுந்தரம் பிள்ளைன்னு நீங்கள் சொல்லலாம். சுந்தரம்னு சொல்லி நபரை ஒரு ஜாதி பெயர் வந்து நீங்கள் விட்டுடணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளை என்கின்ற ஒரு ஜாதி பெயரே அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து அந்த காலத்தில் கொடுத்துருக்கலாம். ஏனென்றால் அன்றைக்கு தமிழ் வளர்த்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று சமஸ்கிருதம் படித்திருக்கக்கூடிய பிராமணர்கள், இன்னொன்று சமஸ்கிருதத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு தமிழையும் போற்றக்கூடிய வெள்ளாளர்கள். ஆனால் அவனை பற்றி தான் இன்றைக்கி நிறைய பழமொழிகள் சொல்கிறான். வெள்ளாளம் போன இடம் வெட்ட வழிங்கிறான். அது அல்ல, பழமொழிகளுக்கு புதிய அர்த்தம் இருக்கிறது. வெட்ட வழி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இது இல்லை. வெட்ட வழி என்பது சூன்யமான ஒன்று. சூன்யத்தில் யார் இருப்பான்? எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் இருப்பார். அதனால் வெள்ளாளம் போன இடம் வெட்ட வழின்னு சொன்னால் அங்கே போய் என்ன செஞ்சிருவான்னா ஒரு சிவாலயத்தை உருவாக்கி விடுவான். நம்ம ஏன் முதுக நானே சொல்லிக்கிட்டா எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சோகமாக தானே இருக்கும். நான் ரொம்ப நேரம் இன்னும் ஒருவர் பேச வேண்டியிருக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுவார்கள். நான் சில அடிப்படையான கேள்விகளைத்தான் கேட்க வேண்டும். முதல்ல நீங்கள் எல்லாருமே 1970களில் முன்னாள் முதல்வரும்
கருணாநிதி அவர்கள் என்னத்தை கொண்டு வந்தாங்க? இந்த நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற 1970களில் கொண்டு வந்தாங்க. ஒரு கவிஞனுடைய கடவுள் வாழ்த்திலே 3 வரிகளை நீக்குவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள்? அன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் திரண்டு எழுந்திருக்க முடியா? கன்னடமும் கடிதலுங்கும் மலையாளமும் உன் உதித்தெழுந்து ஒன்று வர ஆயினும் ஆரியம்போர் உன் உலக வழக்கு அழிந்து ஒழியா உன் சீரழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துவனே. அதில் 3 வரியை நீக்கிறதுக்கு உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? தமிழ் பேராசிரியர்கள் நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும்? போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்தாங்க. நிறைய வேதனையாக இருக்கிறது. முதல்ல எனக்கு சில கேள்விகள் வருகிறது. பெருமாள் பிள்ளையினுடைய மாடத்தி அம்மாளுடைய புதல்வனாக தோன்றிய மனோன்மணியம் சுந்தரனார் ஏன் ஆலப்புழைக்கு செல்ல வேண்டும்? அப்போ களக்காடு பகுதி வரைக்கும் சேரநாடு பரவி இருந்தது. அதனால் களக்காடு பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வேளை இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆலப்புழைக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கலாம். அப்போ புலம்பெயர்ந்ததற்கான உண்மையான காரணத்தை இதுவரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வியல் துறை ஏன் அதை தலையெடுக்கவில்லை? முதல் கேள்வி. இரண்டாவதாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அப்படிங்கிறது, இதில் 2 தமிழ் அரசுகள் பேசப்படுகின்றன. நான் கேட்குறது எப்பவுமே விதண்டாவாத கேள்வி தான் கேட்பேன். இது என்னென்ன மன்னர்கள்லாம் வர்றாங்க? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய அந்த நாடகத்திலே எந்த நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய அரசர் திவான் ஐயா தான் சொல்லணும். உங்களை தவிர எங்களுக்கு யாருக்குமே பதில் தெரியாது. சேரனும் பாண்டியனும். ஏன் அப்போ சோழ நாடு இல்லையா? கேட்குற கேள்வி தானே. ஏன் சோழ நாட்டை பற்றி மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய நூலிலே பிரஸ்தாபிக்கவில்லை? சோழ நாட்டுக்கு மேலே அவருக்கு பெரிய வெறுப்பு இருந்ததா? வெறுப்பு ஏற்படுத்துவதற்கு காரணமாக அந்த நாட்டு மன்னனோ அல்லது ஒரு வேறு யாராவது குறுநில மன்னர்களோ ஏதாவது செய்தார்களா? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னால், மனோன்மணியம் நாடகத்தை இவருடைய சமகாலத்தவர்கள் என்று சொல்கிற பொழுது நாகப்பட்டினத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாராயணசாமியிடம் இவர் தமிழ் கற்கிறார். கூட யார் கற்றுக்கிட்டா? மறைமலை அடிகளும் கற்றுக்கிட்டாங்க. அதே காலத்தில் இருந்தவர் தான் சொக்கநாத புலவர், அழகிய சொக்கநாத புலவர் அப்படிங்கிறவர். இப்போ அழகிய சொக்கநாத புலவர், மறைமலை அடிகள், சுந்தரம் பிள்ளை 3 பேருமே அழகிய சொக்கநாத புலவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தான் அந்த இலக்கிய வரலாற்றை திரும்பி பார்த்தா தான் நம்ம மறு ஆய்வு செய்ய வேண்டும். மறைமலை அடிகளும் நாடகங்கள் எழுதியிருக்கிறார். சுந்தரனாரும் சுந்தரம் பிள்ளையும் நாடகம் எழுதியிருக்கிறார். ஆனால் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்திற்கும் சுந்தரம் பிள்ளை எழுதிய நாடகத்திற்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கிறதா? கேள்வி கேட்கறது தான் என்னுடைய இயல்பு. வழக்கமாக வாத்தியார் உத்தியோகம் பார்த்ததுனால நீங்கள் பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவருடைய மனதில் இதுக்கு நானே கேள்வி கேட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சு தான் நானே பதிலையும் சொல்லிடுறேன். மேலை நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நாடகங்கள் போல தமிழிலேயும் நாடகம் வர வேண்டும். நீங்கள் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள், இப்சனுடைய நாடகங்கள் இவை எல்லாமே நீங்கள் படித்திருப்பீர்கள்.
ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் என்னெல்லாம் இருந்தாலும் சரி தான், அது 12th நைட்டாக இருந்தாலும் சரி தான், ஒத்தல்லவாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே வந்து 5 ஆக்ட் என்று சொல்வார்கள். ஒரு ஆக்டுக்கு 5 களங்கள் வீதமாக பல பேர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆங்கிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய நாடக அமைப்பை போன்று தமிழிலேயும் நாடகம் வளர வேண்டும், வர வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக விளங்கியவர் தான் சுந்தரனார். அதை நீங்கள் மனதில் கொள்ளலாம். இன்னொரு அடுத்த கேள்வி எனக்கு என்ன வருதுன்னு சொன்னால், ஏன்யா தமிழ்நாட்டில் கதைச்சா பஞ்சம், திவான் சார்ட்ட இந்த மண்டையில் ஒரு தட்டு தட்டுனா அந்த மண்டையில் தட்டுனா அவர் பாட்ட கதையாக கொட்டிக்கிட்டே இருப்பார். ஏன் அவர் வந்து ஆங்கிலத்திலே லிட்டன் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதியிருக்கக்கூடிய சீக்ரெட் வே என்று சொல்லக்கூடிய ரகசிய வழி என்கின்ற நாடகத்தை ஏன் தழுவலாக எழுத வேண்டும்? இதெல்லாம் யாராவது கட்டளை சார் தான் வழி சொல்லணும். பிஹெச்டி மாணவர்கள் ஆய்வு செய்வார்களே, ஆனால் அவர்களுக்கு தெரியும். நம்ம ஆய்வேடுகள் இப்போ அண்மையில் இந்த டிஆர்பின்னு ஒன்று நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. எப்போவுமே என்னுடைய இல்லத்திற்கு வந்து அறிவு பசி உள்ளவர்கள் வருவார்கள். கோயில்பட்டி விருதுநகர்லேருந்து ஒரு 15 நாள் தொடர்ந்து பயிற்சி பெற வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் வந்து பாடம் எடுத்தேன். இந்த ஒரு சிரமத்தோடு அவர்கள் வந்தார்கள். இதெல்லாம் வேறு விஷயங்களாக இருந்தாலும் கூட இப்போது அந்த முதல் கடவுள் வாழ்த்திலேயே ஆங்கிலம் படிக்க வேண்டும் நமக்கு. ஏன்னா ஆங்கில அறிவு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. நான் சில பெயர்களை சொன்னால் நீங்கள் இவருக்கு தெரிஞ்ச பேராக வந்து ஊற்றிட்டு இருக்காரோ அப்படின்னு நினைப்பீங்க. மொழி அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மொழி என்பது நம் மனசில் இருக்கக்கூடிய கருத்தை இன்னொருவர் புரிந்து கொள்வதற்காக உதவக்கூடிய ஒரு டூல், ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மொழிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கணத்தை முழுவதுமாக மாற்றியவர் மேலை நாட்டு மொழியியலோடு அமைப்பியலை சேர்த்து பார்த்த சசூர் அவர்கள். மொழிதான் ஒரு மனிதனுடைய எல்லா விதமான அடையாளங்களும் இருக்கும். வாசுப்பா மாணிக்கம் அவர்கள் சொன்னார்கள், வாசுப்பா மாணிக்கத்துக்கு எனக்கு எப்போவுமே முரண்பாடு உண்டு. ஏனென்றால் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலே அவர் முதல்வராக இருக்கிற பொழுது நான் போயிருந்தேன். என் பேரை சேர்றதுக்கு கம்பராமாயணம் உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் இந்த உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று தான் எழுந்துகிறாய், கரங்கு போல விற்பிடித்த காலதூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு விட்டுட்டேன். என்ன இவ்வளவு அழுத்தமாக ராணாவை போடுங்க? அவன் உரலில் போட்டு இடிக்கிறாயா? யார் உரல்னா கும்பகர்ணன் காது, அதில் இடிக்கிறான். அதனால அந்த வல்லின ஓசை வருகிறது. அப்புறம் பார்த்து எனக்கு அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய போக்குகள் எனக்கு ஒத்து வராத காரணத்தினாலே, இருந்தாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும் என்று அங்கே போனேன். நல்ல வேளை நான் படிப்பை முடித்த உடனே தான் வாசுபா மாணிக்கனார் அங்கே துறை தலைவராக வந்தார். இல்லாட்டா நானும் கெட்டு போயிருப்பேன். ஆனால் நிறைய முரண்பாடுகள் இருந்தது. வாசுப்பா மாணிக்கனாரோட இருந்தது. ஏனென்றால் வாசுப்பா மாணிக்கனார் வந்து நமக்கு வையாபுரி பிள்ளை மாதிரியோ அல்லது ஒரு பூர்ணலிங்கம் பிள்ளை மாதிரியோ ஒரு அகண்ட பார்வையிலே வாசுப்பா மாணிக்கனார் அவருக்கும் ஆங்கிலம் பற்றி இருந்தது. அவருடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் தமிழ் லவ் அப்படி சொல்லக்கூடிய தமிழ் காதல் அப்படிங்கிறது. அது அவர் இங்கிலீஷில் எழுதினாரா வேறு யாரையும் வச்சு இங்கிலீஷில் எழுதினாராங்கிறது டவுட்டு தான், டவுட்டு. ஆனால் நாங்கள் எம்பில் தீசிஸ் எழுதும்போது இங்கிலீஷில் தான் எழுதணும். பட்லர் இங்கிலீஷில் எழுதினாலும் நான் பட்லர் இங்கிலீஷில் தான் எழுதணும். வேறு யார்ட்டையும் நாங்கள் வாங்கக்கூடாது. அது எங்களுடைய பல்கலைக்கழகம் விதித்த ஒரு கலை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
இப்போது இது பல எதிரிணைகள் இருக்கிறது. முதல்ல இந்த இதில் பார்த்தாச்சுன்னு சொன்னால், மனோன்மணியம் சுந்தரனார் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதுதான் உலகத்திலே ஒரே மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே மொழியாக இருக்க வேண்டும் என்பதை மறுதளிக்கக்கூடிய விதத்திலே தான் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளியா உன் சீரிழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமை என்று தமிழுக்கு சிறப்பு கொடுக்கிறார். முதல் கான்ட்ராடிக்ஷன். இரண்டாவதாக அரசியல் நிலையிலே பார்த்தாச்சுன்னு சொன்னால், நம்ம சங்க இலக்கியத்திலையும் பார்க்குறோம், இஸ்லாமிய மன்னருடைய இதையும் பார்க்குறோம். இஸ்லாமிய மன்னருடைய ஆட்சிகள் எப்படி வரும்னு சொன்னால், மகன் ஆட்சிக்கு வருவான், அப்பாவை தூக்கி ஜெயிலில் வச்சுருவான் இல்லையா? தாஜ்மஹால் அவர் எந்த ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருந்தார் தான் சொல்லணும். அவர்களுடைய மகன் அவரை ஒரு ஜெயிலில் பூட்டி வச்சதுனால அந்த சின்ன துவாரம் போட்டு, நீ உன்னுடைய மனைவிக்காக எழுப்பிய அந்த நினைவு கட்டடத்தை இந்த ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் என்ன செஞ்சார், இப்படிப்பட்ட அருமையான புதல்வனை நாம் பெற்றெடுத்தோமே, அது காலம் செய்த நன்றி அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் போல. அந்த மாதிரியாக அரசுகள் ஜீவகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னனுக்கு வேறொரு அரசு கூட எதிரியாக மாறலாம். ஆனால் அவனை பொறுத்தவரையில், ஜீவகனை பொறுத்தவரையில் யார் எதிரியாக மாறினார் என்று சொன்னால் குடிலன் என்று சொல்லக்கூடிய. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க, சக அமைச்சர்கள் போகும்போது பின்னாலேயே உளவுப்படை அதிகாரியாக அனுப்பிடுறான். இவன் என்ன செய்தான் பாரு, அவன் பிரச்சாரம் பண்ணதானா அல்லது நமக்கு ஓட்டு போட சொல்கிறானா அல்லது நமக்கு வேட்டு போட வைக்க முயற்சி எடுத்துருக்கானா பார்க்கறதுக்காக உளவுப்படை தனியாக போயிடும். ஒரு மந்திரி வருகிறார், ஒரு எம்எல்ஏ வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன பேசினார் என்பதெல்லாம் உடனடியாக முதல்வருடைய அறைக்கு மறுகணமே போய்விடும். அதனால் அந்த ஜீவகனுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய குடிலன் அந்த அரசனுக்கும் அமைச்சனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய முரண்பாடு அதிலே வெளிப்படுகிறது. எனக்கு இந்த மனோன்மணியம் நாடகத்தை நான் எப்போ படிக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் ஊர் சின்ன கிராமம் தானே, சேர்மாதேவி. தூய சவேரியார் கல்லூரிக்கு வந்திருந்தோம்னா மனோன்மணியம்னு ஒரு நாடகம் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த நடத்தினவர் எங்கள் சாமி ஃபாதர் ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமி. அவர் மனோன்மணி நாடகத்தை ரொம்ப அற்புதமாக நடத்துவார். நீராறும் கடல் உடுத்த நிலமணந்து களிலொழுகும் நிலமணந்து களிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமதில் திகழ்பர. சாமி இதுக்கு அர்த்தம் என்னடானா, நீ தனியாக என் ரூமில் பாரு, அனாவசியமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு இதில் நாங்கள் தன்னிச்சையாக மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை நாடகத்தை பார்த்தோம். அதில் சில வரிகள் நமக்கு ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஏதடி வாணி ஓதிய பாட்டில் ஒரு பெயர் ஒலித்தனை. காதலை பற்றி சொல்லும்போது, காதல் வயப்பட்ட பெண்களுடைய மனம் உடல் எப்படி இருக்குன்னு சொன்னால், புளியம் பழமும் தோடும் போகலாம் அப்படின்றார். புளியங்காய் இருக்கிற வரைக்கும் அந்த தோடு அதோட சதை ஒட்டி இருக்கும். பழமாக மாறிய பின்னாலே தோடு வேற அது வேறு மாறிடும். பெண்கள் காதல் வயப்பட்டால் அவருடைய உடலும் உள்ளமும் வெவ்வேறு திசையிலே போய்விடும். இப்போ இந்த காலத்திலேயும் கூட மனோன்மணியம் நாடகத்தை நாம் பலரும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வைகோ அவருடைய வாயிலிருந்து வரும்னு சொன்னால், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், சுதந்திரம் நமக்கு உயிர் சுவாசம் மற்றன்று. அவர் வைகோ பேசுகிற போது இந்த ரெண்டு வரிகளை அவர் சொல்லாமல் இருக்க மாட்டார். அது காரணம் என்னன்னு சொன்னால் எங்கள் சாமி தான், ராஜமாணிக்க சாமி. ஒருவேளை அவருக்கும் இந்த மனோன்மணி நாடகத்தை எழுதியிருப்பார், கற்றுக் கொடுத்துருப்பார் போல. ஆகவே இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. நான் கேட்கக்கூடிய கேள்விகள்
மட்டக்களப்பை சார்ந்திருக்கக்கூடிய யுவராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணம்னு ஒரு சஞ்சிகை காலாண்டு இதழ் நடத்துகிறார். அவர் கேட்குறாரு, கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகம், நான் முடிச்சுக்கிறேன்னா, கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கிறது, திருச்சியிலே பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது, திருநெல்வேலியிலே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கிறது. இடையில சென்னை பல்கலைக்கழகத்தில் சில நாற்காலிகள் அமர்த்தப்பட்டன. ஆம்சார் அப்படிங்கிறது நம்ம இன்னாசி சார் கூட அதுக்கு வீரமாமுனிவர் பற்றி ஒரு அறக்கட்டளைக்காக போனார். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், மாதத்திற்கு ஒரு முறை யாராவது அறிஞர்களை வரவழைத்து கொண்டு அந்த வீரமாமுனிவருடைய நூல்களை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்வார். பாரதியார் பல்கலைக்கழகம் என்னைக்காவது பாரதியாருடைய நூல்களை எடுத்து தனியாக கருத்தரங்கு நடத்தியிருக்காங்களா? பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் இருந்தார். நான் உண்மையை சொன்ன உடனே உன் பத்திரிகையிலே நான் இடம் பெற மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டார். ராமலிங்கம் எழில் முதல்வர் நிறைய இந்த கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன்னு சொன்னால் எனக்கு யாருமே நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே முதுகில் கத்தி வைக்கலாமா அல்லது நெஞ்சுக்கு நேரம் கத்தி வைக்கலாமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் அதிகமாக நாங்கள் உண்மையை சொல்வது இல்லை. அப்போ அவர் கேட்ட கேள்வி, மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலே நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார், ஐயா மனோன்மணியம் நாடகத்தை பற்றி நீங்கள் ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு தத்துவ பேரறிஞர், அவர் ஒரு தொல்லியல் இது பண்ணவர், கல்வெட்டியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர், சைவ சபை என்று கேரளாவிலே ஒரு தனியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர். இப்படி நிறைய பணிகள் அவர் செய்திருக்கிறாரே. ஒவ்வொரு பணியை பற்றியும் ஒவ்வொரு ஆண்டு சிறப்பாக அந்த அவருடைய பெயரில் அமைத்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கான்னு கேட்டால், நான் என் மாணவியை தான் போய் சொன்னேன், ஏமா இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்காரு, அவர் நல்ல வேலை அது யார் மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்குற, அந்த அளவுக்கு அவர் நான் கற்றுக் கொடுக்குறேன், நல்ல இதாக. இப்படி சுந்தரம் பிள்ளை ஆங்கில இலக்கியத்திலே இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியருடைய நாடகம் போல தமிழிலேயும் நாடகம் வர வேண்டும். ஆனால் அவர்கள் எழுதியது பெரும்பாலும் பொயட்டிக் லாங்குவேஜாக இருக்கலாம். ஆனால் சுந்தரம் பிள்ளை அவர்கள் முழுக்க கவிதையிலேயே தன்னுடைய நாடகத்தை எழுதி அமைத்தவர். சிவகாமி சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இடையிலே வரும். கோடகநல்லூர் சுந்தரலிங்க சுவாமிகள் அவர்கள் அவருடைய குருவாக விளங்கியவர்கள். இந்த பகுதியிலே அவர்கள் அதிகமாக நமக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் கூட ஒருவேளை சைவ சபையில் அவருடைய உரை ஏதாவது நிகழ்ந்ததா இருந்ததா என்பதையெல்லாம் அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அல்லது நூலகராக இருந்த காந்தி அவர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பன்முக துறையிலே அறிவு பெற்ற மனோன்மணியம் என்கின்ற கவிதை நாடகத்தை தமிழிலே எழுதி தந்த மறைமலை அடிகள், அழகிய சொக்கநாத புலவர் போன்ற புலவர்கள் மத்தியிலே சமகாலத்தவராக விளங்கினாலும் கூட மறைமலை அடிகளை விட சுந்தரனாருக்கு எப்பொழுதுமே நாடகம் என்கின்ற லெவலிலே ஒரு ஸ்டேஜ் கூடத்தான் இருக்கிறது. அழகிய சொக்கநாத புலவரை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை, வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த தன்மையிலே நம்முடைய பல்கலைக்கழகத்திலே பணியாற்றினாலும் திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரியிலே முதல்வராக இருந்து அதை கல்லூரி அளவிலே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான முயற்சிகளை எடுத்தவராக இருந்தாலும் இன்றைக்கும் நாம் அவர் எழுதியிருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலாவது நீங்கள் என்ன செய்யணும், தயவு செய்து வாசித்து பாருங்கள். சுந்தரம் பிள்ளை எழுதினது
சுந்தரம் பிள்ளைன்னா பாளையங்கோட்டையில் 2-3 சுந்தரம் பிள்ளைகள் வந்துடுவாங்க. இவர் யாருமே சுந்தரம் பிள்ளை அப்படியெல்லாம் ஒன்று எழுதின மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் இந்த மனோன்மணியம் நாடகத்தை எழுதியதன் மூலமாக தமிழ் மொழியை, தமிழ் நாட்டை ஆலப்புழை வரை கொண்டு சென்ற, அதே சமயத்தில் ஒரு ஆன்மீகவாதியாக சித்தாந்தத்திற்கும் வேதாந்தத்திற்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது. விவேகானந்தருக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய அந்த தத்துவ போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு டைமென்ஷனில் மாத்திரம், ஒரு அர்த்தபாவத்தை மட்டும் நீங்கள் சுந்தரம் பிள்ளையை நோக்காமல் அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான திறமைகளையும் கணக்கில் வைத்து கொண்டு அவர் ஆட்சி இருக்கக்கூடிய தமிழ் பணிகளை செய்ய வேண்டும். நான் ஏதோ அங்கேயுமா லேசாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன். நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் அதில் அரசியல் வரலாறு இருக்கிறது, பொருளாதார வரலாறு இருக்கிறது, சமுதாய வரலாறு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இன்றைக்கி நாம் பின்காலனிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் நம்மை விட்டு சென்ற பின்னாலே நம்முடைய பூர்வீக வேரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் போஸ்ட் கொலோனியல் என்று பின்காலனியம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அதுக்கு அடுத்ததாக பார்த்தாச்சுன்னு சொன்னால், இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் அவருடைய ஆட்சி முறைகளும் இருக்கின்றது. அவருடைய பார்வையிலேயும் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய இந்த நாடகத்தை பல்வேறு நோக்குகளில் நாம் பார்த்தால் இன்னும் நிறைய சமகால செய்திகள் மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடியதை வைத்துக்கொண்டு இனி எதிர்கால அரசியல், எதிர்கால பொருளாதாரம் எப்படியெல்லாம் அமையலாம் என்பதையும் நம்மாலே கணிக்க முடியும் என்று சொல்லி, எனக்கு தெரிந்த சில செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பளித்த நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களுக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.